Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மகிமையான மேலான செய்தியை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு அற்புதமான செய்தி நமக்கு கடந்து வரும்போது, இந்த விடுதலையின் நற்செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது அற்புதமான மரம் என்கிறதான ஒரு தலைப்பு. அற்புதமான மரம் என்று சொல்லி அவ்விதமாக இந்த செய்தியை நாம் முழுமையாக கேட்போம். முழுமையாக கேட்டால்தான் இந்த செய்தியின் முடிவிலே பலவிதமான நமக்கு புரியாத தெரியாத ரகசியங்கள் எல்லாம் அருளப்படுகிறது. ஆகவே செய்தியை முழுமையாக கேட்போம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம், ஆழமான சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க இதோ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியின் வாயிலாக பல மறைக்கப்பட்டதான வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உன்னதமானவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும், செவிகளை திறக்க வேண்டும், இதய கதவை திறந்து உன்னதமான தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கி வைத்து நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு பிரயோஜனமாகத்தக்கதான பாத்திரங்களாய் உன்னதமான தேவன் நம்மை பயன்படுத்தி காப்பாராக. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டிக்கும் போது அவருடைய நாமம் மேலான நாமமாய் இருக்கிறது. அதுதான் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்பது நாமம். அவர் சிருஷ்டிகர், அருமையான சிருஷ்டிகர் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமங்களிலே ஒன்று சிருஷ்டிகர் என்கிறதான நாமம். இப்படி நாம் பார்க்கிறதான எல்லா சிருஷ்டிப்புகளிலும் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் அவைகள் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆச்சுங்களா? ஆகவே அவைகளுக்கு உண்டான தன்மைகள் தேவ மகிமைக்கு ஒப்பாக தான் ஆண்டவர் வானத்திலே பறவைகளானாலும் பூமியிலே இருக்கிறதான மிருகங்களானாலும் இயற்கை வாயிலாக கண்மலைகள், நீரோட்டங்கள், மேடுகள், குன்றுகள், கடல்கள் மற்றுமாக நதிகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா சாதாரணமா இயற்கைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. சிந்திக்க வேண்டும், இயற்கை பார்த்து சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், வானத்தை நோக்கி பாருங்கள், வயல்வெளி மலர்களை நோக்கி பாருங்கள், வானத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், என் சிருஷ்டிப்பை பாருங்கள், என் சிருஷ்டிப்பின் மகத்துவம் இன்னதென்று இவைகள் எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி பாத்தீங்களா? எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆகவேதான் யோபுவின் புஸ்தகத்துல ஒரு மென்மையான ஒரு வசனம் உண்டு. அதை வாசிப்போமா? யோபு 35:11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவரும் இல்லை. பாத்தீங்களா? சிருஷ்டிகர்த்தர், இரவிலும் கீதம் பாடுவேன், என் சிருஷ்டி கர்த்தரை குறித்து நான் இரவிலும் கீதம் பாடி அவருக்கு புகழை கொண்டு வருவேன். ஆகவே அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் சிருஷ்டிகர், அவர் உன்னதமானவர், அவர் மகிமையிலே மகிமை விசேஷித்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைதான் யோபு சொல்லுகிறார். தேவ சித்தம் நிறைவேற சிருஷ்டிகள் எல்லாம் ஆவலோடு கூட காத்திருக்கிறது. அதிலும் எப்படி காத்திருக்கிறதாம்? கர்ப்ப வேதனை, ஒரு ஸ்திரீயானவளுக்கு கர்ப்ப வேதனை வருகிறது போல சகல சிருஷ்டிகளும் தேவ மகிமையை பெற்றெடுக்கும்படியாய், தேவ மகிமையை கொண்டு வரும்படியாய் கர்ப்ப வேதனை படுகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு வேதனைப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்காக வருகிறோம், நல்லது.
தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், நல்லது. என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், நல்லது. ஆனால் என்னை படைத்தாரே தேவன், சிருஷ்டி தேவன் என்னை படைத்தாரே, சிருஷ்டிகர் என்னை உருவாக்கினாரே, என் நிமித்தமாய் தேவ மகிமை எப்படி புறப்பட்டு வருகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கிற நேரம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சகல கிரியைகளும் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது. எப்படி தெரியுமா? அதனுடைய தன்மையையே கூட மாற்றிக்கொண்டதாம். அதனுடைய தன்மையை மாற்றிக்கொண்டது. உதாரணமாக சொல்ல போனால், செங்கடல், இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்தப்படுகிறார்கள் பார்வோன் மன்னனினாலே, எகிப்தியர்களினாலே. அந்த படைகள் பின்பாக துரத்தப்பட்டு கொண்டு வருகிறது. முன்பாக பாத்தீங்கன்னா போகிறதுக்கு இடம் இல்ல. செங்கடல் கடலை தாண்ட முடியுமா? 6 லட்சம் பேருக்கு மேற்பட்டதான ஜனங்கள் செங்கடலை தாண்ட முடியாது. என்ன செய்வது? ஒண்ணும் முடியல. அப்போ மோசே தன்னுடைய கரத்தை கோலை எடுத்து செங்கடலுக்கு நேராக நீட்டும் போது பாருங்க, செங்கடல் அதனுடைய தன்மையை ஆண்டவருக்காக மாற்றிக் கொள்கிறது. 2ஆக பிளந்து வழிவிடுகிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இதெல்லாம் நடக்குங்களா? ஒரு மனுஷன் நிமித்தமா நடக்குமா? நினைச்சு பாருங்க. ஆண்டவர் மோசே தன்னுடைய கரத்தை நீட்ட தேவன் பரலோக பலிபீடத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிறார், செங்கடலே நீ 2ஆக பிளந்து போ. உடனே பிளந்தது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஆண்டவர் இடத்திலிருந்து அவருடைய சுவாசத்தின் காற்று செங்கடலுக்குள்ளாக ஊடுருவி பாயும் போது செங்கடல் காற்றுக்கு வழிவிட்டு அப்படியே தடுப்பாக நிற்கிறதா. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த செங்கடலிலே நடக்கிறார்கள். அற்புதம், அற்புதம்! செங்கடல் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டது. தன்னுடைய இயற்கையின் காரியங்களை அதை மாற்றிக்கொண்டது. அடுத்தது யோர்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வனாந்தரத்திலே போகும்போது பனி. அந்த பனி இதோ தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான மன்னாவை அந்த பனி கட்டிகளுக்குள்ளாக வைத்து வானத்திலிருந்து பொழிய செய்கிறார். ஜனங்களும் சாப்பிட்டார்கள். அற்புதங்க! இன்னைக்கு மனுஷன் சாப்பிடணும்னு சொன்னா பூமியின் விளைச்சலை தான் சாப்பிட முடியும். வானத்திலிருந்து வந்த தண்ணீரை தான் குடிக்க முடியும். தண்ணீர் ஆகாரமாகாது. அது தாகம் தீர்க்கிறதான பானம். ஆனால் வானத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாராம்? ஆகாரத்தை கொடுக்கிறார் மனிதனுக்காக. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க! அப்படியே இயற்கை சுபாவத்தை மாற்றிக் கொள்கிறது சிருஷ்டிகள். அதோடு மாத்திரமல்ல, ஒரு சோதனை என்னன்னா, கிதியோனுடைய காலத்திலே அப்படியே ஒரு தோலை போட்டு, இது ஒரு தோலின் வைங்க, அது தோலை போட்டு, ஆண்டவரே இதோ நான் சொல்லுகிறேன். அவன் சொல்றான், சாதாரண மனிதன் சொல்லுகிறான், இறை மனிதன் சொல்லுகிறான், இந்த தோலின் மேல பனி பொழியணும், வேற இடத்துல எல்லாம் பனி பொழிய கூடாது. இதுதாங்க பயங்கரமான டெஸ்ட். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இயற்கையின் அற்புதத்தை அனுப்பி அந்த அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த தோல் மேல மாத்திரம் பனி பொழிந்ததாம், மற்ற இடத்துல எல்லாம் பனி இல்லையாம். என்னங்க அற்புதம்! வாழ்க்கையில என்ன அதிசயம் தெரியுமா? இன்றைக்கு என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் கர்த்தருக்கு உண்டான அதிசயம். நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறதான அதிசயம். நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்குகிறதான அதிசயம். ஆகவே சிருஷ்டிகள் தேவனுடைய சொல்லை கேட்க ஆவலோடு கூட இருக்கிறது. அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறது. நாம் இன்னைக்கு தன்மையை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? யோசனை செய்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றிக் கொள்கிறேன். என்னுடைய சுய வழிகளை நான் மாற்றிக் கொள்கிறேன். சுயமான காரியங்களை எல்லாம் நான் விட்டு விடுகிறேனே தேவனே, நான் மாற்றிக் கொள்கிறேன். ஒருத்தன் வந்தா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம், சமயம் இல்லை. குறிப்பாக இந்த சப்ஜெக்ட்ல வரும்போது என்னன்னா, அதிசயமான மரம். எத்தனையோ மரங்கள் உண்டு, எத்தனையோ விருட்சங்கள் உண்டு. அதனுடைய பண்புகள் எல்லாம் வினோத விசித்திரம் தான்.
அவைகளிலே அற்புதமான மரம், தெய்வீக மரம் அப்படின்னு சொன்னா அது எந்த மரம் தெரியுமா? அத்தி மரம். ஒரு விசேஷமான மரங்க அத்தி மரம். அந்த விசேஷமான அந்த அத்தி மரத்துல என்னன்னா பல வகையான பயன்கள் உண்டு, அருமையான மருத்துவ குணங்கள் உண்டு. அதனுடைய இலைகளை எடுத்து சாராக்கி புளிந்து குடித்தா தீராத வயிற்று வலி தீந்துருமா. பாத்தீங்களா? அப்போ ரொம்ப நாள் யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வைங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அத்தி பழத்தை அவங்க கண்டினியூவா அவங்க சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் கர்ப்பத்துல குழந்தை பிறக்கத்தக்கதான சத்துவத்தை அந்த கர்ப்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குமா. அதோடு மாத்திரமல்ல, நீரிழிவு நோய்கள், பலவிதமான பிரஷர், பிளட் பிரஷர், இவங்களெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வந்துடுமா அத்தி மரத்தினுடைய ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா? அதனுடைய பட்டைகளை கூட உரிச்சு அவைகளெல்லாம் பானமாக்கி குடிச்சா அவைகளெல்லாம் எப்படியாக இருக்குமா? பலவிதமான பலன்களை தருகிறதான காரியமா இருக்குமா. ஆகவே வேரில் இருந்து ஒவ்வொரு பகுதியும் அவைகள் பலனாய் கொடுக்குமா. இதைதான் ஆண்டவர் அந்த அத்தி மரத்துல ஆண்டவர் அந்த அம்சத்தை கொடுத்திருக்கிறார். சரி, ஒரு நாள் உன்னதமான தேவன் நகரத்திற்குள் பிரவேசிக்க வருகிறார். வரும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப பசி உண்டாயிற்று. தூரத்திலே பார்க்கிறார் ஒரு அத்தி மரம். அந்த தூரத்தில் இருக்கிறதான அத்தி மரத்திலே இவருடைய எண்ணங்கள் எப்படி போச்சுன்னா, என் பசியை தீர்க்க நீ பழம் கொடுப்பாயா, நீ கனி கொடுப்பாயா, எனக்கு பசியா இருக்கிறதே, உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன், நீ கனி கொடுக்க வேண்டும், நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த அத்தி மரம் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கு. இலைகள் எல்லாம் அப்படியே பயங்கர தோற்றத்தோடு கூட இருக்கு. ஆனா கனி இல்லை. இலைகள் உண்டு, அந்த அத்தி மரத்திலே கனி இல்லை. பார்த்தார் ஆண்டவரு, என்ன செஞ்சிருப்பார்? வாசித்து பாருங்கள். மத்தேயு 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. படித்தவருக்கு தெரியாதா? படித்த தேவனுக்கு தெரியாதா? கேள்வி கேட்கலாம். அந்த காலங்க கனி தரக்கூடாத காலம். அது என்ன செய்யும்? அந்த அத்தி மரம் மாம்பழ சீசன் ஒண்ணு உண்டு. மாம்பழ சீசன்ல மாம்பழம் பார்க்கலாம். மத்த சீசன்ல போய் மாம்பழ மரத்துல போய் மாம்பழத்தை பார்த்து எனக்கு மாம்பழம் வேணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இந்த அத்தி மரத்துல அத்தி பழத்துல உருவாகணும் சொன்னா, அத்தி பழம் உருவாகணும்னா அதுக்கென்று ஒரு பருவ காலம் உண்டு. அந்த சீசன்ல தான் அது பழம் கொடுக்கும். ஆனா இவரு என்ன செய்யறாரு? ஆண்டவரு கனி கொடாத காலத்திலே போய் அந்த அத்தி மரத்துல போய் பழம் வேணும்னா கிடைக்குமா? வேத வசனம் வாசித்து பாருங்க. மார்க்கு 11:13 வரைக்கும். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இந்த சாபம் சரியா? ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்தாரே, இது நியாயமா அப்படின்னு பார்த்தா, இயற்கையின் வாயிலாக பார்க்கும்போது, உலகத்திற்கு அடுத்ததாக பார்க்கும்போது நியாயமே இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு பருவத்தை தானே கொடுத்திருக்கிறாரு. அந்த பருவத்தில தானே கனி தேடணும். கனி புறப்படாத காலத்துல இவர் போய் அந்த பழம் இருக்குமான்னு பார்த்தா கிடைக்குமா? தேவன் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் அறிந்தவர். இதுக்குள்ளாக இருக்கிறதான ரகசியம் என்ன? இதுவரை கேட்டிராத தேவ செய்தி இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். அந்த அத்தி மரத்தை பார்த்தார் தேவன். அதுல இருக்கிறதான தன்மைகளை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும்
அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இவருடைய சிந்தை சிறகடித்து பறந்தது. இந்த அத்தி மரத்தை பார்க்கிறேன், அதே போலதான் இதோ இந்த அத்தி மரத்தினுடைய குணத்தின் லட்சணங்களையும் பார்க்கிறேன். அந்த குணத்தின் லட்சணங்கள் எப்படி பாருங்க, தீராத வியாதி தீரும். அந்த அத்தி மரத்திலே இருந்து அந்த பழங்களை நாம் புசிக்கிறது இல்ல, ஆனா புசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, தீராத வியாதியெல்லாம் தீருமா. ஒரு முறை மரணத்துக்கு ஏதுவான இதோ ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயம் ஏற்பட்ட உடனே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்த உடனே மரித்து போகிற சூழ்நிலையிலே இருக்கிற அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆகும்படி அத்தி பழத்தின் அடையை போட சொல்கிறார். போட்ட உடனே தீராத மரணத்துக்கு ஏதுவான காயம் ஆறினதாம். வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6 இருந்து 7 முடியதான வேத வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6 இருந்து 7 முடிய. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா அத்தி பழத்து அடையை கொண்டு வருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பாத்தீங்களா மருத்துவ குணம், எப்படிப்பட்ட மருத்துவ குணம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தரும் அத்தி பழம். பிரஷர், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தீராத வேதனை, இவைகளெல்லாம் வயிற்று சூட இதமாக்கி நடுத்தரமான ஒரு நல்ல ஒரு இயற்கை காரியங்களை கொடுக்கிறது அத்திமரம். அதுதான் விசேஷமானது, விசேஷமான காரியமானது. ஆகவே இப்படிப்பட்டவான ஒரு அத்திமரம், அதுக்குன்னு ஒரு பிரயாணம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த பழம் நேத்து போய் கேட்டேன் கடையில, இந்த செய்தியை எடுக்கிறதுக்கு முன்னால அத்திப்பழம் சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லும் போது போய் கேட்டா கிலோ எவ்வளவுங்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், 2500 ரூபாய் ஒரு கிலோ. ஒரு கிலோ அத்திப்பழம் இன்னைக்கு நிலவரத்துல 2500 ரூபாய். காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. எப்படிப்பட்ட பழம் தெரியுமா அது? மனுஷனுடைய ஆயுசு நாட்களையே மல்டிப்ளை பண்ணி அவன்கிட்ட இருக்கிறதான தீராத வியாதியெல்லாம் தீர்க்கும்படியான ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கிறதான மரம் தான் அத்தி மரம், அத்தி பழம். அந்த அத்தி பழத்தின் மேல ஆண்டவருக்கு ஆசை வந்துருச்சு. அது எப்போ வந்துச்சு? கனிகொடாத காலத்துல. கனிகொடாத காலம் பாத்தீங்களா? ஆகவே கனிகொடாத காலத்துல அங்க வரும்போது என்னன்னா, ஆண்டவர் இந்த அத்தி மரத்தை பார்க்கிறாரு. இதுல இலைகள் இருக்கு, கனி இல்ல. அப்படின்னா 2 பங்கு அப்படின்னா அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இவருக்கு என்ன வருது தெரியுமா? 1, மனிதனுக்கு உண்டான ஆசீர்வாதம். 2, அவனுடைய ஆத்மாவுக்கு அடுத்த ஆசீர்வாதம். இதை 2ஆக பிரிச்சாக்கா இலைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குதான்? ஒரு மனிதனுக்கு சரீரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்குதான். அதனுடைய பழங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த பழங்கள் எங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குதான்? ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுக்குதான். 2 தன்மை, அற்புதமான தன்மை. ஆகவே பார்த்தாரு, இந்த மரம், இந்த தெய்வீக மரம் நான் உண்டாக்கும் போது எதற்கு அடையாளமாக நான் உண்டாக்கி இருக்கிறேன்? நான் பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி நினைவு கூறுகிறாரு. நான் வந்துட்டேன். ஆனா வந்த உடனே பார்த்தா நான் உபதேசம் பண்ற போற இடத்துல எல்லாம் யூத ஜனங்கள் இருக்காங்க. அந்த யூத ஜனங்கள்ல ஒரு சில பேர் தான் என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வேத பாரகன் ஏத்துக்கல. ஆலயத்தை விட்டு வெளியே போன்றான். பாத்தீங்களா? அவருடைய வார்த்தையை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக பரிசேயரும் கூடி வராங்க. அப்படின்னா இவங்க தேவனுடைய கற்பனை நிமித்தமாய் நல்ல செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு, இந்த அத்திமரம் எப்படி அதனுடைய இலைகள் எல்லாம் பச்சை பசேர் இருக்குதோ அதே போல இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்திலேயோ காயம் இருக்கிறது, தீராத வியாதி இருக்கிறது, குணப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு நான் என்ன செய்வேன்?
அந்த அத்தி மரத்தை பார்த்தார். பார்த்த உடனே இவருடைய நினைவு எங்க போயிடுச்சு தெரியுமா? யூதர்களுக்கு, அந்த யூதர்களுடைய நிலைமைய, அந்த காரியத்தை நினைவு கூறும்படியாய் ஆயிற்று. அதனாலதான் அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு, நீ பட்டு போ, ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் இருந்து கனி புசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சாமா, வேர் முதல் தலை வரைக்கும் அது பட்டு போயிருச்சுன்னு ஒரு இடத்துல சொல்ற. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ஆகவே கனி கொடாத மரம் எதுவோ அது எப்படியா வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுமா. வேத வாசித்து பாருங்கள், லூக்கா 3:9. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். நல்ல கனி கொடாத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்தார் அந்த அத்தி மரத்தை. அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே இவருடைய நினைவு எங்கே போனது தெரியுமா? யூத ஜனங்களுடைய அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. வேதம் டைரக்டா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தி பழம் யாருக்கு அடையாளமா இருக்கு? வேதம் வாசித்து பாருங்கள், எரேமியாவின் புத்தகம் 24:5. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். பாத்தீங்களா? யூதர்களை அத்தி பழத்துக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். யூத ஜனம், இஸ்ரேல் ஜனம் அத்தி பழத்துக்கு ஒப்பா இருக்க. அப்ப அந்த அவங்க கனி கொடாத காலத்துலதான், அவங்க மனமாறாத காலத்துல இவர் வர்றாரு. இதுதான் அர்த்தம். வந்த உடனே எவன் கனி கொடுத்தான்? எவனும் கனி கொடுக்கல. உள்ளமெல்லாம் இறுகிட்டு இருக்கு, பயங்கர இறுகிட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் சிருஷ்டிகர், நான் தேவன், என்னுடைய பசியை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? பாருங்க, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட உதவி கேட்கிறாங்க, பாக்கெட்ல பணம் இல்ல, பாக்கெட்ல காசு இல்ல. அம்மா தாயே ஒருத்தன் வரான், டோர்ல வந்து கத்துறான், இல்லப்பா எங்களுக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, சாப்பாடு இல்ல வீட்டுல, அனுப்பிடுறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்காத நிலைமையில, உதவி பண்ணாத அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. உதவி பண்ணாத சூழ்நிலையில, கொடுக்காத நேரத்துல, அந்த நேரத்துல வந்து நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன செய்வோம்ப்பா? என்கிட்டயே இல்ல, உனக்கு எங்க உதவி பண்றது? எனக்கே இல்லப்பா, நானே பசியில இருக்கேன். அதுதான் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தின் விதவின் வீட்டிலே போய் கேட்கிறான், எனக்கு பசியா இருக்கிறது, அப்பத்தை கொடு. அப்பாவு என்ன சொன்னா? கொடுத்தாளா? கொடுத்தாளா? கொடுத்தாளா இல்லையா? சொல்லுங்க. எப்படி கொடுத்தா? கொடுக்கல. எப்படி கொடுத்தா? ஃபர்ஸ்ட் கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. என்ன சொன்னா தெரியுமா? எனக்கும் என் பிள்ளைக்கும் மாத்திரமே ஒரே ஒரு அடை உண்டு, அதை சுட்டு நாங்க சாப்பிட்டு நாங்க மடிந்து போகிறோம், அவ்வளவுதான். தேசமெங்கும் பஞ்சம், கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார், அந்த சாரிபாத்தின் வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் கடிந்து கொள்கிறார் அந்த எலியா. இல்லை, பரவாயில்லை, எனக்கு முதலாவது நீ கொடு அப்படின்னு ஒண்ணு. சரி கேட்டுட்டாரே, என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இறக்க இருக்கு போல கொடுத்துட்டா. கொடுத்த உடனே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ஆசீர்வாதம். என்னன்னா, எல்லா இடங்களிலும் பஞ்சம் ஏற்படும், நீ தேவனுடைய மனிதன் என்று சொல்லி உன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு உனக்கு இருக்கிறதான ஆகாரத்தை எனக்கு நீ கொடுத்தாயே, இப்பொழுது அந்த பாத்திரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி ஆசீர்வதித்த உடனே அல்ல அல்ல குறையாமல் இருக்கத்தக்கதான மாவானது அப்படியே வந்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! இல்லேன்னு சொல்றோம், அந்த இல்லாமையிலே ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இல்லேன்னு சொல்றோம், முடியாதுன்னு சொல்றோம், ரொம்ப எனக்கு டைம் டைட்டா இருக்கு, எனக்கு நேரம் எல்லாம் இல்ல, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு டைம் இல்ல. அந்த நேரத்துல தாங்க நம்மளுக்கு டைம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. கொடுத்தா இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி இந்த வேதத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் எதிர்பார்த்தார் தேவன். ஆகவேதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது
அந்த அத்தி மரம் எப்படி பட்டு போனதோ அதே போல அவைகள் எல்லாம் இவ்விதமா கனி கொடாத அத்தி மரம் எதுவோ, கனி கொடாத யூதன் எவனோ, யூத சாம்ராஜ்யம் எதுவோ அதெல்லாம் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 105:35 வாசித்து பாருங்கள். They ate all the plants in the land, they ate all the crops. எல்லா அத்தி பழங்கள் எல்லாம் அப்படியே போனது, ஒண்ணுமில்லை, எல்லாம் தின்று போட்டது. எல்லாம் அழிவுக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். பயங்கரமான காரியம் அல்லவா? சந்தோஷம் கூட இருக்காதாமா. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னு பாக்குறோம், நம்மளுக்கு வாழ்க்கையில சமாதானம் வேணும்னு பாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய கற்பனைப்படி நடக்காம, இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தை நம்ம பெறாம, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்காம போனோம்னா அந்த அத்தி மரத்துக்கு நேரிட்டதுதான் நமக்கு நேரிடும். இன்னும் ஒரு வசனம் தருகிறேன். யோவேல் 1:12. The grapevines and fig trees have withered, all the fruit trees have wilted and died. The joy of the people is gone. பாத்தீங்களா? சந்தோஷம் மனுபுத்தரை விட்டு கடந்து போயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு எல்லாமே சுயநலம். நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், சுயம் சுயம் சுயம். என் சபை நல்லா இருந்தா போதும், என் சபை மக்களுக்காக மாத்திரம் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், என் சபை மக்களுக்கு மாத்திரம் தான் நான் ஆகாரத்தை கொடுப்பேன். சுயநலம். எங்க பார்த்தாலும் சுயநலம். வீட்டுக்குள்ளே சுயநலம், நம்ம வேலை செய்கிற இடத்திலே சுயநலம். சுயநலத்திற்காக வாழ்ந்த மரம் அந்த அத்தி மரம். தனக்காக செழிப்பாய் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அந்த இடத்துல கனி இல்லையே, ஆன்மீக கனி கொடுக்கவில்லையே. அதை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், யூத ஜனமே, நீ சுயநலமாய் இருக்கிறாய், என்னுடைய கற்பனையை மாத்திரம் பெற்றுட்டு நீ செழிப்பாய் இருக்கிறேன் என்று சொல்கிறாயே, நான் வந்திருக்கிறேன். என் பசியை உன்னால் ஆற்ற முடியுமா? என்ன பசி அது? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உணவு கொடுக்கும் போது, சாப்பாடு கொடுக்கும் போது, உன்னிடத்தில் இருக்கிறதான காரியத்தை கொடுக்கும் போது எனக்கே கொடுத்தது போல அது மாறுமல்லவா? அந்த இரக்க குணத்தை ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பித்து அந்த அத்தி மரம் பட்டு போன விதத்துல அவர் பார்க்கிறாரு. எப்போ பார்க்கிறாரு தெரியுமா? டெஸ்ட் பண்றாரு. நம்ம இடத்துல ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா, ஒரு 10 பைசா இருந்துச்சுன்னா, அதுல ஒரு 5 பைசா மற்றவங்களுக்காக ஆகாரத்துக்கு நம்ம கொடுப்போமா? பாத்தீங்களா? நம்மகிட்ட டைம் இல்ல, ஆனா டைமை நம்ம ஸ்பேர் பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரோமா? ஜெபிக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு ஓய்வு நாள்ல வருவோமா? அதை பார்க்கிறாருங்க, அதை பார்க்கிறாரு. ஆனால் தான் டைட்டா இருக்கிற டைம்ல, கொடுக்க முடியாத இருக்கிற டைம்ல இப்படிப்பட்ட வசனம் உருமாறி அது பயங்கரமா வந்தா, இரக்க குணமா இருந்தா அது இன்னும் ஆசீர்வாதம். ஒரு கனியாகிலும் இருக்கிறதா? அந்த ஒரு கனி கொடுத்துருந்துச்சுன்னு அந்த மரத்தை ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதித்து போயிருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அந்த கனி இவர்களோ சரீரத்திலே செழிப்பா இருக்கிறார்கள், ஆனால் ஆன்மீகத்திலோ மனம் திரும்பாத சூழ்நிலை இருக்காங்களே, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இன்றைக்கும் ஆண்டவர் யூத ஜனத்தை பார்த்து கதறி ஒவ்வொருத்தரையா அவரு கொண்டு போய் தேவனுடைய செய்திய, ஆண்டவருடைய வார்த்தைய அவங்களுக்குள்ளாக நுழைச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆகவே நாமும் எப்படிப்பட்ட அத்தி மரமா இருப்போம்? அத்தி மரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வகை உண்டு. அத்தி மரத்துல 3 வகை உண்டு. ஒன்று என்னன்னா நாட்டு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல காய் நல்ல கனி தரும். 2வது என்ன தெரியுங்களா? காட்டொலிவ மரம். அந்த காட்டொலிவ மரத்துல பாத்தீங்கன்னா புழுவும் பூச்சியுமா இருக்குமா. அதனுடைய பழமெல்லாம் உடைச்சு பார்த்தா புழுவும் பூச்சி. காட்டொலிவ மரம். 3வது மரம் என்ன தெரியுமா? பேய் மரம். என்னங்க? 3வது பேய் மரம். அந்த பேய் மரம்ன்றது என்ன தெரியுமா? அதுல எதுவுமே இருக்காது, கனியே புறப்படாது, விஷம்தான் இருக்கும். ஆச்சுங்களா? அந்த இலையும் எப்ப தொட்டு பார்த்தாக்கா, அந்த இலையை தொட்டு பார்த்தா என்னன்னா ரஃப்பா இருக்குமா, ரொம்ப ரஃப்பா இருக்குமா. ஆனா மற்ற அத்தி மரத்தை நம்ம அதை தொட்டு பார்த்தா அப்படியே நைஸா இருக்குமா, அப்படியே வளவளப்பா இருக்குமா. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தன்மைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு நாட்டு மரமா இருக்கிறோமா, நட்டப்பட்டிருக்கோமா, காட்டத்தி மரமா இருக்கிறோமா, அல்லது இவ்விதமாக
பேய் அத்தி மரமா இருக்கிறோமா? பேய்த்தனம், பயங்கரமான பேய்த்தனம். ஆலயத்துக்கு நம்ம பைபிள் தூக்கிட்டு வருவோம். கொஞ்சம் சீண்டி பாருங்க, நம்முடைய வாயை கொஞ்சம் சீண்டி பாருங்க, அப்பதான் தெரியுது நம்ம பேய் மரமா இருக்கோமான்னு. அப்பதான் தெரியும் நம்முடைய சுவாபம், நம்ம நல்ல கனி கொடுக்கிறோமா, அப்பதான் தெரியும். கொஞ்சம் சீண்டி பார்த்தா தெரியும். உள்ளுக்கு இருக்கிறது புஷ்ன்னு படம் எடுத்து ஆடும். மாத்தணுங்க, வாழ்க்கைய மாத்தணும். வெறும் ஜெபத்துக்கு வந்தா போதாது, பிரேயர் பண்ணா போதாது, வார்த்தையை கேட்டா போதாது. நம்ம தெய்வீக மரங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லனா நாய் திருப்பி எப்படி வரும் தெரியுமா? அதனுடைய அடியிலிருந்து, அந்த அந்த மரத்தினுடைய வேரிலிருந்து கர்த்தருடைய சாபம் வந்துச்சு. உடனே திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஐயரே, ஆண்டவரே, நீர் சபித்த மரம் பட்டு போயிற்று. அதுக்கு பின்னாடி இருக்கிறத வாசித்து பாருங்க. நீ சபித்த மரம் பட்டு போயிற்றே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னேன் அது பட்டு போயிருச்சு. நீங்க சொல்லி பாருங்க, பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே விழும் என்று சொன்னால் அது விழுந்து போகும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீடர்களை மனம் திரும்புறவங்கள கனி கொடுக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. அது மட்டும் வாசித்துருங்க, முடிச்சிடலாம். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதமான ஒரு அதிசயம், அற்புதமான ஒரு தேவ செய்தி. நம்முடைய வாழ்க்கையே இதோ மாற்றத்தக்கதான ஆசீர்வாதம் நிறைந்த தேவ செய்தியை கேட்டு இருக்கிறோம். நாமும் மனமாறுவோம். மனமாறுதலுக்கு என்று கனியை கொடுப்போம். எந்த கனி? அன்பு, சந்தோஷம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, விசுவாசம், ஆவிக்குரிய கனிகள். அதுதான் ஆன்மீகத்திற்கு அடுத்த கனிகள். நாம் செழிப்பா இருக்கணும், அதுவும் வேணும். அதே நேரத்தில் கனியும் வேணுங்க. அப்படி போல நல்ல ஒரு தெய்வீக மரமாய் நாம் மாறுவோம். உன்னதமான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாங்க. அவருடைய பசியவே ஆற்றத்தக்கதான தெய்வீக செயலை நாம் இந்த பூமியிலிருந்து செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177